வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலும் எக்ஸாமினேஷனுக்கு தொடர்புடைய ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் ஃபியர் இருக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். அதுக்கு தட் யூ நாட் கெட் யுவர் செல்ஃப் அன்னாய்டு. அது சாதாரணமாக நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துருக்க முடியும். எப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. போன எக்ஸாம் நம்ம எழுதினோம், நம்மளுக்கு ஒன்றும் பயமாக இருந்தது. எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போனோடனே வந்துட்டோம், நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு ட்ரைவியலான ரீசன் ஒன்றுமே இல்லாமல் நம்ம பயப்படுறது. அதுக்கு ஒன்றும் தெர் இஸ் நோ மீனிங் பிஹைண்ட் இட். யூ டி நாட் அதுக்காக ரொம்ப பயப்பட வேண்டாம். சாதாரண விஷயந்தான். உனக்கு என்ன படிச்சிருக்கியோ அதை போய் எழுது, கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் அந்த பதில் கரெக்டாக எழுதிட்டு வா அப்படின்னு நம்மளுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதிலே நிறைய பிள்ளைங்களுக்கு வெளியில் வந்துட முடியும்னு இருக்கும். ஆனால் சில பசங்களுக்கு அச்சீவ் பண்ணணும், நிறைய கோல் வச்சுட்டு அவ்வளோ தூரம் படிக்கணும், இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்பொழுது அது படிச்சுட்டா பயம் இல்லை, படிக்கலைன்னா தான் பயம். எல்லா பாடத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய பதிவுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். அன்றைய தினத்து ஹோம்ஒர்க்கு, அன்றைய வீக்கில் படிக்க வேண்டிய சில படிப்பு, அந்த வீக்கெண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ண வேண்டிய சில அசைன்மெண்ட்டு அப்படின்னு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாலே முடிச்சுட்டோம்ன்றதே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இத்தனை வேலையை முடிச்சிருக்கோம்னு, அப்போ முடிச்சுட்டோம்ன்றது எப்படி கான்ஃபிடென்ஸ் கொடுக்குமோ அதுபோல் படிச்சுட்டோம், இத்தனை பாடத்தையும் படித்து முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அங்கே ஃபியர்ன்ற வார்த்தையே நம்மக்கிட்ட இருக்காது. அப்புறம் ஆங்ஸைட்டி, ஃபியரோட அடுத்த லெவல் தான் ஆங்ஸைட்டி. எதுக்கு ஆங்ஸைட்டி வருது? இந்த கேள்வி வருமா, அந்த கேள்வி வருமானு செக் பண்ணி டிக் பண்ணி போட்டு அதில் ஒரு 4 கேள்வி படிச்சுன்னு போயிட்டு அதில் 2-3 விட்டு போச்சுன்னா நம்மள நேரம் நம்ம ஒன்று எக்ஸாமினர் கொஷின் பேப்பர் தயார் பண்ணுற ஆள் இல்லை. அதனால் நம்ம ஒரு பாடத்தில் 5 கேள்வி இருக்குது, 8 கேள்வி இருக்குதுன்னு சொன்னால் இந்த எல்லா பாடத்துக்கும் உண்டான கேள்வியை நம்ம முக்கியமாக படிச்சுட்டாலே நம்மளுக்கு என்ன வரும்? ஆனுவல் எக்ஸாமை சிறப்பாக நம்மளால எழுத முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சாய்ஸில் விட்டுக்கிறோம். கொஸ்டின் பேப்பரில் வந்தப்பறம் தான் சாய்ஸில் விடணுமே தவிர படிக்கும்பொழுதே அதை சாய்ஸ் வச்சக்கூடாது. எல்லா பாடத்துலையும் இருக்கிறது ஏதான்னு நமக்கு தெரியுமான்னு. ஸோ இந்த கடைசி ஆஃபர்ட் எக்ஸாமுக்கு அப்புறம் நடந்த பாடத்தில் இருக்கிற எல்லா கேள்வியும் நல்லா தரவாக படிச்சுட்டாலே நம்மளோட ஆனுவல் எக்ஸாமுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஆனுவல் எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கினா அது நம்மளுக்கு என்ன பண்ணும்? பெரிய மொரல் பூஸ்டராக இருக்கும். மார்க் வாங்குறதுன்றது எண்டு ரிசல்ட்டு. அதுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நல்லபடியாக படிச்சுக்கணும். நாளைக்கு படிச்சுக்கலாம், ராத்திரி படிக்கலாம், இந்த ஒரே ஒரு சீரியல் பார்த்துட்டு படிக்கலாம், இந்த ஒரே ஒரு ஸ்டோரி புக் படிச்சுட்டு படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் படிக்கிறத முதல்ல செய்துட்டு அப்புறமா சீரியல் பார்க்குறது, ஸ்டோரி புக் படிக்கிறது, விளையாடுறது, அது பாக்கி எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வச்சுட்டா நம்ம முடிச்சுட்டோன்றதுனால அந்த கான்ஃபிடென்ஸில் விளையாட்டு கூட நல்லா வரும். அந்த கான்ஃபிடென்ஸில் ஸ்டோரி புக் கூட சீக்கிரமாக படிக்க முடியுமா இருக்கும். இன்னும் படிக்கணும், ஸ்டோரி புக் படிச்சுட்டே இருக்கலாம். இன்னும் படிக்கணும், ஒரு 2-3 சீரியல் பார்க்கலாம், 2 கார்ட்டூன் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? அந்த கார்ட்டூனை கூட என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாதபடி ஆயிரும். ஸோ அதனால் ஒரு ஒர்க் லோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க் லோடு, தட் இஸ் படிப்புக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒர்க் லோடு என்ன? அசைன்மெண்ட் எழுதணும், ஹோம்ஒர்க் முடிக்கணும், ட்ராயிங் நோட்டு போட்டாகணும், அப்புறம் கிராஃப்ட் ஒர்க் எதுவும் கிளாஸ் CPWவில் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் படிக்கணும். அப்புறம் தான் நீங்கள் விளையாடுறதோ, சீரியல் பார்க்குறதோ, ஸ்டோரி புக் பார்க்குறதோ அதெல்லாம் அப்புறம். முதல்ல இதெல்லாம் பண்ணிவிட்டா அத்தனை ஒர்க்கும் என்ன பண்ணோம்? அங்கேயான ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி யோசிக்காமல் முதல்ல மோரோவர் இப்போ February வந்துட்டோம். இன்னும் ஒரு 4 to 6 வீக்ஸில் இந்த இயரோட ஸ்டடீஸே முடிஞ்சிட போகுது. அதனால் கண்டிப்பாக என்ன இருக்காது? ரொம்ப அசைன்மெண்ட் இருக்காது. அதே சமயத்தில் ட்ராயிங்கு, மேப் ட்ராயிங் ஒர்க்கு, கிராஃப்ட் ஒர்க்கு, அந்த பீரியட் டீச்சர்லாம் கூட நம்மளுக்கு நிறைய நேரம் படிக்கிறதுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன செய்யலாம்? எல்லா நேரத்தையும் படிக்கிறதுக்கே செலவாக்கினா நம்மளுக்கு அசைன்மெண்ட், அதாவது படிக்கிறதுக்குன்னு வச்சுருந்த அந்த ஸ்லாட்டில் நிறைய நேரம் படிக்கிறதுக்கு கிடைக்கும். we need not miss even a single ஒரு சின்ன கொஸ்டின் கூட, ஒரு சின்ன ஆன்சர் கூட விட்டு போகாமல் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதனால்
டுவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துடுத்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல எந்தூசியாசம், ஊக்கத்தை துளி கூட விடக்கூடாது. ஊக்கமுடைமை எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும், சேகரித்து கொடுக்கும். அதே மாதிரி ஊக்கமுடையார் எல்லாம் உடையார். ரெண்டாவது எந்தூசியாசம் இருந்தால் மட்டும் போகாது, கூடவே கொஞ்சம் இன்டெலிஜென்ஸு அதெல்லாமும் வளர்த்துக்கணும். வளர்த்துண்டா பெரிய அளவில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த எக்ஸாமினேஷன்றது ஒரு சாதாரண விஷயமாக ஆகிடும். ஆங்ஸைட்டின்றது இல்லவே இல்லை. ஆங்ஸைட்டி எப்போ வரும்னு கேட்டால், எக்ஸாமினேஷனுக்கு சரியாக படிக்கலைன்னா ஒரு ஃபியர் வரும். அந்த ஃபியரோட கண்டினியூவேஷன் தான் அடுத்த லெவல் ஆஃப் ஃபியருக்கு. ஒரு 10 பாயிண்ட் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு 2 அல்லது 3 பாயிண்ட் ஃபியர் அக்குமுலேட் ஆச்சுன்னா 4வது பாயிண்ட் வந்து ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி வில் கம் டுகெதர். அது ஃபியர் போகிற இடத்துக்கு பின்னாடியே 3 பாயிண்ட்டுக்கு ஃபியர் அக்குமுலேட் ஆச்சுன்னா 4வது பாயிண்ட்லேருந்து ஃபியரோட கூட ஆங்ஸைட்டியும் வரும். நம்மளோட பர்ஃபார்மன்ஸை அது கெடுத்துடும். அதனால் ஃபியர் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நல்லபடியாக இப்போ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 6 சாப்டர் இருக்கா, அந்த 6 சாப்டரையும் ஒரு சின்ன அயோட்டா கூட விடாமல் மொத்தத்தையும் எல்லா கேள்வியும் ஆன்சர், ஸ்மால் ஆன்சர், பேராகிராஃப் ஆன்சர், சம்மரி, எஸ்ஏ என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சுனுட்டா அந்த ஃபியர்ன்ற ஃபேக்டரே வெளியில் வராட்டா அப்போ ஆங்ஸைட்டிக்கு அங்கே இடமே இல்லை. ஃபியர் வந்தால் தான் கூடவே ஆங்ஸைட்டி வரும். ஃபியரே வராமல் இருக்கிறதுக்கு தான் டிப்ஸ் கொடுக்குறோம். அப்படின்னா சரியான அளவுக்கு படிச்சுட்டா அடுத்த அளவுக்கு ஆங்ஸைட்டின்ற வார்த்தையே இல்லை. வி கேன் ஓவர் கம் தீஸ் 2 திங்ஸ் விச் இஸ் ரியலி என்ன ஒரு ஹடில் இன் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்க்கு. இது வந்து சரியாக துணைக்கு வராது, இது இடைஞ்சல் தான் பண்ணும். ஸோ அந்த அடிப்படையில் ஃபியரை ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னால் நல்லபடியாக படிச்சணும். ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணக்கூடாது எப்படின்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.